வணக்கம் மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல பயங்கர மகிழ்ச்சிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒகேனக்கல்ங்கிற ஒரு பிளேஸை தான் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க ஒகேனக்கல் பிளேஸ். எல்லாரும் வரக்கூடிய பிளேஸில் ஒகேனக்கல் பிளேஸும் ஒன்றுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சூப்பரான பிளேஸு, அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சுலர்ஸ் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. அதே சமயம் இது ஒரு அழகான ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஒரு ஃபாரின் பிளேஸுக்கு போனால் என்ன ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் வந்து இந்த ஒகேனக்கல் கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக மேலோட்டமாக நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. கம்பல்சரி நீங்கள் போட்டிங் போனால் மட்டும்தான் ஒகேனக்கல்ங்கிற ஒரு பிளேஸ் வந்து ஒர்த். பார்த்தீங்களா, இப்போ நம்ம அங்கே இப்போ பார்க்குற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குளிக்க போகிற இடம். ஏன் நிறைய ஒரு குரங்குகள் இருக்குங்க. அருவியோட சத்தம் பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்கும். நிறைய குரங்கு, எங்கே பார்த்தாலும் பாறையை கொடைஞ்சு இந்த பிளேஸை உருவாக்கணுங்காட்டிக்கு எங்கே பார்த்தாலும் பாறை. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக காலை வச்சு தான் போகணும். ஏன்னா பாறை வழுக்கும். இதுதான் தொங்கும் பாலத்துக்கு உண்டான போகிற வழி தான் அது. நம்ம அங்கே போனோம்னா அங்கே ஒரு டிக்கெட்டு கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக நம்ம பார்த்திங்களா, அதுதான் தொங்கும் பாலம். அதேமாதிரி ஒன்று சொல்ல போனோம்னா, இந்த ஒகேனக்கல் இருக்கிற தண்ணி வந்து காவேரி நதிம்பாங்க. அந்த காவேரி நதி தான் ஒகேனக்கல்லில் ஓடுது. அதே சமயம் கர்நாடகா பார்டர் தான் ஒகேனக்கல். இந்த ஒகேனக்கல்ங்கிறது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக தருமபுரியிலிருந்து நீங்கள் இங்கே வரோன்னா ஒரு 48 கிலோமீட்டர் பயணம் பண்ணணுங்க. பயணம் பண்ணிங்கன்னா இந்த ஒகேனக்கல் அருவிக்கு வந்து இது பண்ணலாம். இப்போ அங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்ததுமே குளிக்கிற இடம். குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொங்கும் பள்ளத்தாக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங் நீங்கள் போனீங்கன்னா 4 பேர்த்துக்கு 1500 ரூபா வசூல் பண்ணுவாங்க. என்னடா அது, நான் 1500 ரூபா செலவாகுதே, வேண்டாம், நம்ம வந்தால் நம்ம இங்கேயே பார்த்துட்டு போகலாம்னா ஒகேனக்கல் வரதே வேஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் போட்டிங் போனால் மட்டும்தான் அதோட அழகை ரசிச்சுட்டு அங்கேருந்து பயணம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கே எல்லாம் போய் ஒரு குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த கர்நாடகா பார்டர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் பரிசலில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பயணம் பண்ணணுங்க. எப்படிங்க, ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் பரிசல்லையே தண்ணியிலையே சலிக்க பரிசலில் போகலாம். நீங்கள் வேறு இடத்துக்கெல்லாம் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசலில் சும்மா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, இப்படி ஒரு சுற்றிட்டு 100 ரூபா 150 ரூபா வசூல் வாங்கிட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, 1.5 மணி நேரம் ஒரு பஸ் ட்ராவல் மாதிரி நீங்கள் வந்து பரிசலில் பயணம் பண்ணுவீங்க. அதுக்கு தான் அந்த 1500 ரூபா நல்ல ஒர்த்தான இது தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலும் பாருங்கள், கல் பாறை, பார்த்து தான் காலை வைக்கணும், பார்த்து தான் வரணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம இந்த பிளேஸுக்கு போயிட்டு வரணும். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா இது சரியான வியூ பாயிண்ட்டுங்க. இது வந்து ஒகேனக்கல்லில் செம்மையான வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம பாருங்கள், எல்லாம் பரிசில் போகிறாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த இடத்துலேருந்து தான் அப்படி நம்ம படிக்கட்டுலேருந்து அப்படி கீழே இறங்கி போனோம்னா பரிசல் பயணம் சூப்பராக இது பண்ணலாம். அதே மாதிரி அங்கே குளிக்க வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவாங்க, ஃபால்ஸ் வர மாதிரி. அங்கே போய் ஒரு குளியில் போட்டு, அதாவது இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சலிக்க பரிசல் பயணம் பண்ணலாம். அதே மாதிரி சலிக்க நீங்கள் குளிக்கலாம். அதாவது இது மாதிரி தண்ணியிலையும் நீங்கள் குளிக்கலாம், அருவியிலையும் நீங்கள் குளிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் குளிச்சு போட்டு அதுக்கப்புறம் நல்ல மீன் குழம்போடு, நல்ல ஃபிஷ்ஷு சாப்பிட்றவங்க நல்ல மீன் அங்கே விற்பாங்க, மீன் குழம்போடு சாப்பிட்டு
பயணம் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல். ஒகேனக்கல் அவ்வளோ ஒரு பாருங்க. நீங்கள் இப்போ நீங்கள் இந்த இந்த வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏதோ ஃபாரினில் ஒரு மலையை குடஞ்சி உள்ளுக்குள்ளே தண்ணியில் அப்படி போகிற மாதிரி ஏதோ ஃபாரின் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். சூப்பரான பிளேஸ். நீங்கள் போனீங்கன்னா பிரமிச்சிருவீங்க. இந்த பிளேஸுக்கு கம்பல்சரி ஒரு நாளாவது போகக்கூடிய பிளேஸில் ஒகேனக்கலும் ஒன்று. அதனால் தயவு செஞ்சு போகாதவங்க போயிட்டு வாங்க. சரிங்களா? போயிட்டு வாங்க. நல்லதே இது பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த மணல் இது பாருங்கள். அதனால் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி மணல் பாருங்கள். இதுதான் கர்நாடகா பார்டர் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கம்மா, அது பக்கத்தில் மணல் எவ்வளோ மணல் இயற்கையாக அங்கே வரும். ஃபுல்லாக சுற்றி மலை. இங்கே ஜாலியாக ஒரு குழியில் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மறுபடியும் இந்த பக்கம் மறுபடியும் ஒரு மணி நேரம் பக்கம் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸில் போய் விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். உங்களுக்கு சலிக்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது இந்த இடத்த சொல்லப்போனால். நீங்கள் வாங்க, கண்டிப்பாக வாங்க, ஒரு நாள் வந்து பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த ஃபால்ஸில் தான் நம்ம குளிப்பாங்க. இது நல்லா செம்ம ஃபோர்ஸாக இருக்கும் தண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்ப்போம்.